எபேசியர் 1:15-18 திருத்தூதர் பவுல் எபேசுவில் உள்ள கிறிஸ்தவ சமுதாயத்திற்காக ஞானத்தின் ஆவியை வேண்டுகிறார். மீட்பு செய்தி என்னவென்றால், தந்தையான இறைவன் நம்மை தமது தூய ஆவியால் ஆட்சி செய்கிறார். அவர் நம் இதயங்களை ஒளி வீசி இயேசுவை நன்கு அறிந்து கொள்ளச் செய்கிறார். தூய ஆவி உங்களுள் வாழ்ந்து உங்களோடு இருப்பதனால் இயேசுவை பற்றிய ஆழமான அறிவும் வெளிப்பாடும் ஏற்படுகிறது. ஞானம் என்பது அறிவுடன் முடிவடையாது. அது மாற்றம் கண்ட இருதயங்களிலும் வாழ்விலும் வெளிப்படுகிறது. என் பெயரால் தந்தை அனுப்பப் போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். கடினமான இதயங்களையும் இறுக்கமான எண்ணங்களையும் வளைத்தருளும். உறைந்ததை உருகச் செய்யும், குளிர்ந்ததை வெப்பமூட்டும், தவறான பாதையில் செல்லும் காலடிகளை வழிநடத்தும். எங்கள் காயங்களை ஆற்றும், எங்கள் வலிமையை புதுப்பியும். எங்கள் உலர்ந்த நிலத்தில் உமது பனிமூட்டத்தை பொழியும். பாவத்தின் கரைகளை கழுவும். வாரும் ஞானத்தின் தூய ஆவியே, விண்ணுலக மறைகளின் மகத்துவம், ஆற்றல் மற்றும் அழகை காண என் ஆன்மாவிற்கு வெளிப்பாடு அளிக்கவும். இந்த உலகத்தின் சிறிய மகிழ்ச்சிகளை விட மேலாகவும் கடந்தும் விண்ணுலகின் நற்காரியங்களை நேசிக்க கற்றுத்தாரும். அவற்றை அடைந்து என்றும் எனக்குரியவையாக வைத்திருக்க எனக்கு துணை செய்யும். வாரும் ஆசீர்வாதமிக்க நேர்மையான தீர்ப்பின் ஆவியே, என் எண்ணங்களை புனிதமாக்கும், என் அன்பை தூய்மையாக்கும், என் செயல்களை இறைவனுக்கு பிரியமானவையாக மாற்றும். தந்தையே, உமது ஆவியால் வழிகாட்டப்பட்டு அன்போடு முடிவெடுக்கவும் அனைத்து உயிர்களையும் மதிக்கவும் பாடுபடச் செய்வீராக. நாம் உமது மகனாகவும் மகளாகவும் வாழும் மதிப்பை உணரச் செய்யும். உமது அன்புக்குரிய மகன் இயேசுவின் இரத்தத்தால் மீட்பை பெற்றுள்ளோம். ஆமென்.